இப்போ உங்க வீட்ல வந்து நீங்க வந்து லாஃப்ட் வைக்கிறீங்க அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க்குக்காக நம்ம பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இதுல வந்து அ நார்த் ஈஸ்ட் சைட்ல வந்து ஒரு படுக்கை அறை இருந்தது. அந்த படுக்கை அறையில வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர்ல 2 கழிவறைகள் இருந்தது. இந்த இந்த வால் தெரியுதுல, இது ஒரு கழிவறை, அடுத்து வந்து இது ஒரு கழிவறை. இப்ப வந்து இதெல்லாம் நம்ம ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு உடைச்சுட்டோம். ஓப்பன் பண்ணிட்டு, இது வந்து இது ஒரு வால் இருந்த இடம் இது. அதையும் ஃபுல்லாவே சென்று உடைச்சிட்டு நம்ம இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, நார்த் ஈஸ்ட் கார்னர்ல ஒரே ரூம் ஆகிட்டோம். இப்போ வந்து அதுல ஒரு டோர் இருந்தது. அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு, நார்த் ஈஸ்ட்ல உச்ச பகுதியில் வந்து ஒரு டோர் வந்து நம்ம இப்போ ஓப்பன் பண்ணிருக்கோம். ஓப்பன் பண்ணி அப்ப வந்து இதுல வந்து என்னன்னா, அந்த லாஃப்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம்னு பார்த்தோம்னா வந்து, லாஃப்ட் வந்து நம்ம வீடுகளுக்கே தேவை கிடையாது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சூட்கேஸ் அது இதுன்னு சொல்லி தேவையில்லாத இந்த கட்டப்பை இதெல்லாம் போட்டு எல்லாம் பேக் பண்ணி ஸ்டோர் பண்றோம். இப்போ வந்து இந்த டோர் கலந்துட்டேன். அந்த டோர்ல கலத்த போறேன். சரியா? இதெல்லாம் கலத்திட்டு நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா, இந்த ரூமை வந்து பக்காவா வாஸ்துபடி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணணும். இது மாதிரி லாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணுமானா நிச்சயமா தேவை கிடையாது. பாருங்க, என்னென்ன திங்ஸ் இருக்கு பாருங்க. இது மாதிரிலாம் இது வந்து நாள் கணக்கா, மாச கணக்கா, வருஷ கணக்கா அப்படியே இருக்கும். அதனால இதெல்லாம் தேவை கிடையாது. நீங்களும் இது மாதிரி வாஸ்துபடி வீடு கட்டணும்னு விரும்புறவங்க வாஸ்து டிராயிங் போட்டு பக்காவா ஒரு வாட்டி டிராயிங் போட்டிங்களா பக்காவா கிளியரா பக்காவா பண்ணிடுங்க. அதான் எப்பவுமே நல்லது. ஓகே, நன்றி.